Hi everyone, Assalamu alaikum and welcome back to our family. It's me Sumaya from Sumi's Home Chef. And friends, நீங்கள் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நாங்களும் இங்கே சூப்பராக இருக்கோம். அண்ட் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோட ட்ராவல் விலாகோட தான் வந்திருக்கேன். அண்ட் நம்ம ட்ராவல் பண்ண போகிறது பெங்களூருக்கு தான். அங்கே இருக்கிற பிரதர் வீட்டுக்கு தான் போக போகிறோம். இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணது கிறிஸ்மஸ் வெக்கேஷன் டைமில், அதாவது கிறிஸ்மஸ்க்கான கேக் ஆர்டர்ஸும் ஒரு பக்கம் இருக்குது. ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வந்து நம்ம கிளம்புற மாதிரி இருக்கும். 24th ஈவினிங் வந்து ப்ரௌனிஸ் கேக்லாம் கொஞ்சம் டெலிவர் பண்ணணும், கிறிஸ்மஸுக்கான கேக் ஆர்டர்ஸ்லாம். ஸோ அதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம கிளம்ப போகிறோம். அதுக்கான ப்ரௌனி ப்ரிப்பரேஷன்லாம் இங்கே போயிட்டுருக்குது. ஸோ நான் 23rd ஈவினிங் வந்து கிளம்புவேன். அண்ட் 24th ஈவினிங் இந்த ப்ரௌனிஸ் கேக்லாம் வந்து டெலிவர் பண்ணணும். ஸோ நம்ம எல்லாம் செஞ்சு முடிச்சு வச்சிட்டோம்னா வந்து அவங்க கஸ்டமர் வந்து டைமுக்கு வந்து நம்ம கிட்ட வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ நான் இங்கே வந்து 1.5 kgக்கு தான் வந்து ப்ரௌனி வந்து டபுள் சாக்லேட் ப்ரௌனிக்கான பேட்டர் ரெடி பண்ணியிருந்தேன். அதை வந்து இந்த மாதிரி 2 ஸ்கொயர் ட்ரேயில் அப்புறமா ஒரு லோஃப் ட்ரேலேயுமா நான் 3லேயுமா விட போகிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்லாபு மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸ்லாபு பார்த்திங்கன்னா 23rd ஈவினிங்கே வந்து கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து ஸ்லாபு வந்து ஒரு ஸ்கொயர் ட்ரேயில் வந்து விட்டுருக்கேன். அப்புறமா வந்து 2 1/2 kg இது வந்து பீஸ் போட்டு கேட்டதுனால இதை வந்து 2 இதுலேயுமா விட்டுருக்கேன். ஸோ எல்லாமே வந்து ஈவனாக மெஷர் பண்ணி 3லேயுமா டிவைட் பண்ணி விட்டாச்சு. அண்ட் பேட்டரில் ஆல்ரெடி வந்து நம்ம சாக்லேட் கட் பண்ணி போட்டாச்சு, டபுள் சாக்லேட் ப்ரௌனி அப்படிங்கிறதுனால மேலேயும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் பீசஸ்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதே இந்த மாதிரி மேலே வந்து தூவி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து அவனில் பேக் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ ப்ரௌனிஸ் வந்து ஒரு பக்கம் பேக் ஆகிட்டுருக்குது. இப்போ நம்ம ப்ளம் கேக்குக்கான பேட்டர் தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஆரஞ்ச் ஜூஸில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்புறமா நட்ஸ் எல்லாம் வந்து ஒரு 1 ஹவருக்கு மேலேயே நான் ஊற சோக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை தான் வந்து இப்போ பேட்டரில் சேர்த்துட்ருக்கேன். அப்புறமா நம்ம ப்ளம் கேக் பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து 1/4 கிலோவாக செப்பரேட்டாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம 1/4 கிலோ கரெக்டாக கொள்கிற மாதிரியான ஒரு ஃபாயில் கண்டெய்னர் வந்து கடையில் வாங்கியிருந்தோம். ஸோ அதிலே வந்து பட்டர் ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து பேட்டரை ஈவனாக வந்து வெயிட் பார்த்து நான் வந்து டிவைட் பண்ணி விட போகிறேன். அந்த கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் டைமில் வந்து நாங்கள் ஆஃபரும் போட்டிருந்தோம். அதாவது 1/2 கிலோவுக்கு மேலே என்ன கேக் வாங்கினாலுமே அதில் 10% டிஸ்கவுண்ட் இருக்கிற மாதிரி நாங்கள் வந்து ஆஃபர் போட்டிருந்தோம். அண்ட் இதே மாதிரி இன்னும் ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வந்து நிறைய ஆஃபர் போடுவோம். ஸோ அது வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்னோடய வெல்வெட் பைட்ஸ் அப்படிங்கிற பேஜை ஃபாலோ பண்ணியாச்சுன்னா அந்த ஆஃபர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம் டீட்டெயில்டாக. அண்ட் நம்மக்கிட்ட வந்து ப்ரௌனிஸ் வந்து கொரியரில் வந்து டெலிவர் பண்ணுறோம், அந்த ஆப்ஷனும் இருக்குது. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும், நீங்கள் வீடியோ பார்க்குற யாருக்காச்சும் நம்மளோட ப்ரௌனி வாங்கி டேஸ்ட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் வந்து நம்பர் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லைனா நம்ம இன்ஸ்டாகிராம் வெல்வெட் பைட்ஸ் பேஜில் டைரெக்டாக மெசேஜ் பண்ணி கூட நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம வந்து பேட்டர்லாம் வெயிங் ஸ்கேலில் வெயிட் மெஷர் பண்ணி நான் வந்து பேட்டரை டிவைட் பண்ணி எடுத்தாச்சு ஒவ்வொரு இதுலையா. அண்ட் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத மட்டும் தனியாக ஒன்றில் விட்டுருந்தேன், எக்ஸஸாக இருக்கிறது. ஸோ இப்போ வந்து எல்லாத்துலேயும் வந்து மேலே வந்து டெக்கரேஷனுக்காக, அதாவது பேக் ஆனாலுமே மேலே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும்ல. ஸோ அதுக்காக வந்து சம் டூட்டி ஃப்ரூட்டிஸ் அப்புறமா வந்து கேஷ்யூஸ்லாம் வச்சு நான் வந்து அப்படி பேக் பண்ண போகிறேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆர் 50 minutes ஆகும், டைம் எடுக்கும். நம்ம ப்ரௌனிஸ்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா அதை எடுத்து வெளியே மாற்றி வச்சுட்டு நான் இப்போ வந்து ரெடி பண்ணி வந்து டிவைட் பண்ணி வச்சுருந்த பேட்டரை வந்து ப்ளம் கேக் பேட்டரை வந்து நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக நம்மளோட ப்ளம் கேக்கும் சூப்பராக வந்து பேக் ஆயாச்சு. அதில் ஆல்மோஸ்ட் 1 hour ஆச்சுது எனக்கு ப்ளம் கேக் வந்து பேக் ஆகிறதுக்கு. பட் சூப்பராகவே ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவே பேக் ஆகி வந்திருக்குது. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது டெக்ஸ்சர். ஸோ இது ஒரு பக்கம் கம்ப்ளீட்டாக சூடு ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா கிளிங் ரேப் பண்ணணும். ஸோ நான் வந்து ஓடிஜி வந்து சூடு கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா நான் நைட் ஃபுல்லாக வந்து அவனுக்குள்ளேயே சேஃபாக வைக்கலான்னு சொல்லிவிட்டு ப்ளம் கேக்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா இது வந்து டுமாரோ மார்னிங் டெலிவரி பண்ணுறதுக்கான ஸ்லாப் இதுவும் சூப்பராக ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ மார்னிங் வந்து எல்லாத்தையும் பேக் பண்ண வேண்டியது தான். ஸோ டுடே 23rd மார்னிங் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கேக் ஒர்க்ஸ்லாம் இருக்குது, ப்ரௌனியும் பண்ணணும். ஸோ அதை வந்து காலையில் ரெடி பண்ணி வச்சுட்டு ஈவினிங் வந்து நம்ம ட்ரெயின் ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரெயினில் தான் பெங்களூர் போக போகிறோம். இப்போ நம்ம ஓடிஜியில் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனானா கேக்குக்கான பேட்டர் தான் போர் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா இன்னொரு பக்கம் ஸ்கொயர் ட்ரேயில் வந்து ப்ரௌனிக்கான பேட்டர் வந்து விட்டு வச்சுருக்கேன்.
ஸோ இப்போ வந்து நேற்று செஞ்சுருந்த ப்ரௌனீஸ்லாம் கம்ப்ளீட்டாக சூடு ஆனதுக்கப்புறமா இதை வந்து நான் இப்போ ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து 1/2 கேஜி 1/2 கேஜியாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு கஸ்டமருக்கு 1/2 கேஜி தனித்தனியாக வந்து டிவைட் பண்ணி வைக்க போகிறேன். அண்ட் நான் இப்போ பெங்களூரில் பிரதர் வீட்டுக்கு போக போகிறதுனால அங்கேயும் கொண்டு போகணும்ல. இவ்வளோ ப்ரௌனிலாம் செஞ்சுட்டு கொண்டு போகாமல் இருந்தால் எப்படி? அதனால் வந்து நான் 1/2 கேஜி வந்து அங்கே கொண்டு போகிறதுக்கும் வந்து நான் நைட் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதை தான் நான் இப்போ எடுத்து வச்சுட்ருக்கேன். அப்புறமா இது வந்து நம்ம நேற்று ரெடி பண்ணியிருந்த ப்ளம் கேக். ஸோ அதையும் வந்து கிளிங் ரேப் பண்ணி சூப்பராக நீட்டாக பேக் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து வாங்கிட்டு போவாங்க ஈவினிங். அப்புறமா இது வந்து பனானா கேக். நான் இப்போ ஓடிஜியில் காலையில் வச்சுருந்தேன்ல, ஸோ அதுதான் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நான் டுமாரோ மார்னிங் வந்து டெலிவர் பண்ணுறதுக்காக தான். ஸோ இதையும் நம்ம எடுத்து அரேஞ்ச் பண்ணி பேக் பண்ணி முடிச்சு வச்சுட்டு நம்ம கிளம்பணும். ஸோ பனானா கேக்கும் ரொம்ப சூப்பராக பட்டரியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக வந்தது. ஸோ அதையும் நம்ம வந்து இப்போ கம்ப்ளீட்டாக வந்து இந்த மாதிரி நடுவில் ஒவ்வொரு இதுலேயும் வந்து பட்டர் பேப்பர் வச்சு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக நீட்டாக பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், எனக்கான பேக்கிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சாச்சு. இனி உள்ள பேக்கிங் ஒர்க், அதாவது ஃப்ரெஷ் க்ரீமில் கேக் பண்ணுற வேலையெல்லாம் என்னோட மைனி பொண்ணுகிட்ட நான் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. ஸோ அவள் தான் வந்து ஃபுல்லாக பண்ணி ஆகணும். பிகாஸ் இதை விட்டால் இனி அடுத்து வந்து லீவ் வந்து கிடைக்கிறது கஷ்டம் இந்த மாதிரி. ஸோ இந்த லீவில் தான் வந்து நாங்கள் எல்லாருமா போகிறதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ 7:00 வந்து நைட்டு ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு கிளம்புறதுக்கு. என் கூட என்னோட அம்மா, அப்பா, அப்புறமா என்னோடய சிஸ்டர், அவங்க பசங்க எல்லாருமா சேர்ந்து தான் நம்ம இப்போ பெங்களூருக்கு போயிட்டுருக்கோம். பசங்க வந்து மாறி மாறி வந்து ஜாலியாக ரொம்பவே பேசிகிட்டு இருந்தாங்க நிறைய நேரம். அண்ட் நைட்டு வந்து வீட்டிலேருந்து அம்மா வந்து பரோட்டா வந்து போட்டு அண்டு சால்னா, சிக்கன் சால்னா ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுதான் அன்றைக்கி நைட்டு சாப்பிட்டுட்டு படுத்தோம். அண்ட் காலையில் ஏர்லி மார்னிங் நாங்கள் பெரியவங்க எந்திரிக்க முன்னாடியே பசங்கள்லாம் எந்திரிச்சாச்சு. ஆர்வமாக பெங்களூர் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு வெளியே ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க. பெங்களூரில் என்ட்ரானதுமே அந்த கூலிங் வந்து சூப்பராக ஹெவியாக வந்து எங்களை அட்டாக் பண்ணிச்சுது. ரொம்பவே நல்லா இருந்தது சில்லுன்னு அந்த குளிர் காற்றெல்லாம். அண்டு அந்த அங்கே இருக்கிற ஃப்ளவர்ஸ், அந்த இது வெதர்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அந்த வியூவை பார்த்துட்டே நாங்களும் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வந்து போயிட்டுருக்கோம். ட்ரெயினில் போகிறது ஒரு பக்கம் அழகாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வெயிட்டிங்கில் போடுறது ரொம்பவே போரான விஷயந்தான். ஸோ அதையெல்லாம் தாண்டி நம்ம ஃபைனலாக வந்து ஸ்பாட்க்கு வந்தாச்சு. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வீட்டில் போய் தான், ஸோ அங்கே போய் தான் சாப்பிடணும். நம்ம வீட்டுக்கு போய் ரீச் ஆகும்போது ஆல்மோஸ்ட் 11:00 ஆகும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இங்கே இருந்து நம்ம வந்து பஸ்ஸில் அப்புறமா மெட்ரோவில் எல்லாம் போக போகிறோம். எவ்வளோ டைம் எடுக்கும்னு தெரியலை. ஸோ பிஃபோர் தேட் நம்ம வந்து ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஷனில் இறங்கினதுக்கப்புறம் பசங்களுக்கு லைட்டாக ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுக்கணும். அப்புறமா வீட்டுக்கு போகும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து பெங்களூரில் வந்து ரீச் பண்ணியாச்சு. என்னோடய தம்பி தான் வந்து அங்கே அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருந்தான். ஸோ அவங்களோட தான் இப்போ நம்ம வந்து அவனோட வீட்டுக்கு வந்து நம்ம போயிட்டுருக்கோம். அண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எக்ஸைட் ஆனதுமே அங்கே வந்து பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து பஸ்ஸில் ஏறியாச்சு. இங்கேருந்து கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணி நம்ம வந்து மெட்ரோவுக்கு போக போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டாப்போட நேமும் அதெல்லாம் வந்து என்னோடய தம்பி எனக்கு அந்த டைமில் சொல்லியிருந்தான். பட் எனக்கு வந்து மறந்துடுச்சு நேமெல்லாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்து பெங்களூரில் இருக்க ஐநா சபை. அதை வந்து அவ்வளோ பெருசாக அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப ஓப்பன் ஸ்பேஸாக வந்து ஃப்ரெண்ட்லலாம் வந்து கார்டனில் அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டே தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். அண்ட் ஃபைனலாக இப்போ வந்து நம்ம மெட்ரோவில் ஏறியாச்சு. இங்கேருந்து ஃபியூ ஸ்டாப்ஸ் தான். மெட்ரோலேருந்து இறங்கி கொஞ்சம் வாக் பண்ணி போனாலே போதும், தம்பி வந்து ஸ்டே பண்ணியிருக்க அப்பார்ட்மெண்ட் வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டேஷன்லேருந்து வெளியே போயிட்டுருக்கோம். அண்ட் ஃபைனலாக நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. பசங்களாம் ரொம்ப ஈகராக ஜாலியாக வந்து ஓடிட்டுருக்காங்க. ரீசன் பார்த்திங்கன்னா என்னோடய தம்பியோட குழந்தைய பார்க்குறதுக்காக தான். ஸோ இதுதான் வந்து தம்பியோட வீடு. பசங்க எல்லோரும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இப்போ ஆர்வமாக கீழே வந்து ப்ளே கிரவுண்டுக்கு சேர்ந்து விளையாடுறதுக்காக போயிட்டுருக்காங்க. அண்டு நான் வீடை லைட்டாக ஒரு வாட்டி காமிச்சிறேன். ஸோ ஓப்பன் பண்ணதும் ஹால், அண்ட் இந்த பக்கம் வந்து நம்ம ஆஃபீஸ் ஒர்க்கில் நான் வந்து ட்ரெஸ் சைனிங் பண்ணுற மாதிரி ஒரு சைடில் கொஞ்சம் ஒர்க்கிங் ஏரியா இருக்குது. டிவி ஏரியா, அப்புறமா அந்த பக்கம் பால்கனி இருக்குது. அடுத்ததாக கிச்சன். ஸோ கிச்சனில் வந்து நம்ம தம்பி தான் வந்து இன்றைக்கி மத்தியானம் சூப்பரான கண்ணூர் மட்டன் பிரியாணி பண்ணிகிட்ருக்கான்.
இது அவனோட ஸ்பெஷல். அவன் அடிக்கடி பண்ணுறது. ஸோ அவனுக்கு கை வந்த கலைன்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கு இங்கே வந்து ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கான். அப்புறமா இந்த ப்ரெஷர் குக்கரில் பார்த்திங்கன்னா மட்டனை வந்து குக் பண்ணி வச்சுருக்கான். அப்புறமா ஆனியன் கூட தனியாக வதக்கிறதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிருக்கான். ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி போட்டிருக்கான். அடுத்ததாக வந்து அந்த பக்கம் அம்மா வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க மத்தியானத்துக்கு. ஸோ எல்லாமே தடபடலாக நடந்துகிட்ருக்குது. கிச்சனுக்கு அப்புறமா வந்து நான் ஷூட் பண்ணலை. இங்கே சமையலை பார்த்ததும் இங்கேயே செட்டில் ஆகிட்டேன் வீடியோ எடுத்துகிட்டு. ஸோ கிச்சனுக்கு அடுத்ததாக ஒரு மெயின் ரூம், அதுக்கப்புறமா ஒரு சின்ன ரூம் இருக்கும். ஹாலில் ஒரு காமன் பாத்ரூம் இருக்கும். ஸோ அதை நான் வந்து வீடியோ எடுக்கலாம் மறந்துட்டேன். இப்போ வந்து அவன் வந்து ஆனியன் அப்புறமா மசாலாவோட ஸ்மெல் எல்லாம் போனதுக்கு அப்புறமா வேக வச்சுருந்த மட்டன் பீசஸை சேர்த்துட்டான். அதை வந்து வேக வச்சு தனியாக வச்சுட்டான். ஸோ இன்னொரு பக்கம் வந்து கீ ரைஸ் மாதிரி ரைஸை வந்து வேக வச்சு எடுக்கணும். அதை வந்து நல்லா ஃபுல்லாக வேகக்கூடாது, ஒரு 90% குக் ஆகணும். ஸோ அந்த மாதிரி வந்து வேகிறதுக்காக இந்த பக்கம் வந்து ஆனியன்லாம் வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு ஜீரக சம்பா ரைஸ் வந்து வேக வச்சிட்ருக்கான். அண்ட் மசாலா இது தான். இதில் வந்து மட்டன் அப்புறமா அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து வந்து வேக வச்சு வச்சுருக்கான். அப்புறமா இங்கே வந்து கீ ரைஸ் கூட வந்து அடியில் மட்டன் போட்டு லேயர் பண்ணி அண்ட் மேலே ஃப்ரைட் ஆனியன் போட்டு மொத்தமாக வந்து தம் போட போகிறான். ஸோ ஃபைனலாக நம்மளோட சூப்பரான கண்ணூர் மட்டன் பிரியாணி ரெடி ஆயாச்சு. அவன் செஞ்சதை அவனே எல்லாருக்கும் எடுத்து சர்வ் பண்ணிகிட்ருக்கான். நாங்கள் சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறமா இன்னும் சூப்பரான அவுட்டிங் விளாக்லாம் பெங்களூரில் இருந்து எடுக்கிறது வர இருக்குது. ஸோ கீப் வாட்சிங் மை சேனல் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.